மணியக்கா, என்னம்மா? எனக்கு சிந்தனையில இருக்க மாதிரி தெரியுது. ஆமால, இந்த டாடா பொருளாலாம் எவ்வளவு கோடீஸ்வரனா இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்து எவனாவது பொறாமப்படுறாங்களா? ஆனா நம்ம லேசா வளர்ந்துட கூடாதுல்ல. இந்த சொந்தக்காரங்க பொறாம புடிச்சு அப்படி பொங்குறாங்கல்ல. என்னம்மா சமையல் இன்னைக்கு கம்மியா இருக்கு? இல்ல இல்ல சோற சொல்லல, இது ஐட்டங்கள்லாம் கம்மியா இருக்கு, என்னன்னு கேட்டேன். பக்கத்துல உள்ளதே எடுத்துக்குவோம். அது அடுத்த வீட்டுல நம்ம வீட்டு எங்க? அதையும் திங்கலாம். அதெல்லாம் திங்கலாம். என்னது இன்னைக்கு? இன்னைக்கு வெண்டிக்காய் போட்டு புளிக்குழம்பு. சரி. அதுக்கடுத்து புடலங்காயும் பாசிப்பருப்பும் போட்டு கூட்டு. சரி. இன்னைக்கு சைடிஷ் எல்லாம் ரொம்ப கம்மியாவில் இருக்கு. இது போதும் இன்னைக்கு. ஓகே இது போதும். ஓகேவா? கொஞ்சம் டாக்டர் கட்ட சொல்லியிருக்காரு. சரி, என்னத்தை கட்ட சொன்னாரு? இந்த அதிகமா சாப்பிடக்கூடாதா, வாயை கட்டுப்படுத்த சொல்லியிருப்பாரு. நீ என்ன கட்ட சொன்னாருன்னு சொல்றியா? அதே லிமிட்டா சாப்பிடணுமா, ஒருவேளை தான் சோறு சாப்பிடணுமா. ஒருவேளை தான் சோறு சாப்பிடணும், இவ்வளவு சோறு சாப்பிடக்கூடாது. சரி பரவாயில்ல, வயிறு அப்புறம் பசிக்கும்ல. கண்டிப்பா போதும் இது. ஓகே. ஆமா, வயிற்றுக்கு வஞ்சம்ல அவ பாட்டுல சொல்லிட்டு போறது, வர்ற சீக்கிரம் வந்துட்டு போகுது. அதாவது 4 மாத்திரை அள்ளி போட்டோம்னா சோலி முடிஞ்சு. எப்போ வயிற்றுக்கு வஞ்சம் பண்ண கூடாது, எப்ப தோணுதா நல்லா வயிற்றுக்கு சாப்பிட. என்னம்மா? கட்டப்பைய துணி கொடுத்தாங்க, வாங்கி தைக்கல. வேணால, அப்படி கஸ்டமர் நமக்கு வேணாம். நான் சுக்கா சொல்லிதே அனுப்புனேன். அக்கா நிறைய கிடக்கு, தைக்க முடியாதுன்னு. வாங்கி தச்சிருக்கலாம், நமக்கு தைக்கிற அளவுக்குதான் இருக்கு, இல்லேன்னு சொல்லல. அவங்க வேணாம், நொச்சுன்னு நைட்டு 10 மணிக்கு போன் அடிப்பேன், இல்லைன்னா காலையில 7 மணிக்கு அடிப்பேன். தச்சாச்சா தைக்கலையா என்ன ஏது, இன்னொன்னு தச்சு கொடுத்த போனா அது குறை இது குறை, இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவன் வேணாம், அவன் மாதிரி கஸ்டமர் நமக்கு வேணவே வேணாம். பரவாயில்ல விடு. மணியக்கா, நம்ம தைக்கிற சட்டை எல்லாமே இப்போ லூசா தான் தைக்கிறோம். எல்லாருமே குண்டாக்கிட்டு இருக்காங்களா? நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம இப்படி இருந்துக்கிட்டு அடுத்தவங்களை சொல்லலாமா? சரி வீடு, ஏதாவது வாயில கூட நம்ம மாதிரி நொறுக்கு துணி கூட போட்டிருப்பேன், கொஞ்சம் ஒரு சுத்து பெருத்திருப்பியா. வீடு அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அவன் எப்படி சொல்றானோ அவன் செஞ்சுட்டு நம்ம ஆட்டில் நம்ம வேலையை பார்த்துட்டு போகணும். ஓகே. என்ன கிழக்க ஒரு தையல் போகுது, மேற்க ஒரு தையல் போகுது, ஏன் கேட்குறேன்? போல எப்ப பாரு எதையாவது ஒரு குறை வைக்கிறதே ஒரு வேலையா போச்சு. மணியக்கா, இன்னைக்கு நம்ம கடைக்கு வாக்கப்பட்டோமோ அதுல இருந்து மானம் சூடு சொன்னா எதுவும் இல்லாம போச்சுக்கா. இருக்கு அதனாலதான் இன்னைக்கு லேட்டா வரும், நாளைக்கு லேட்டா வரும். என்ன நான் வந்து திட்டுறது உங்களுக்கு சுப்ரவாதம் பாடுறது மாதிரி இருக்கு. அப்பதான் ஒரு எனர்ஜிக்கா இருக்குக்கா. இருக்கு முடியே, நான் கத்துறது எனக்கு எவ்வளவு தொண்டை வலிக்குன்னு எனக்கு தான் தெரியும். யாரு உனக்கு நான் பையன் சொல்ல வேண்டியதானே? ஆனா எல்லாருமே சேர்ந்து வச்சு செய்றீங்க. அவன் என்னமோ மூலையிலே உட்கார்ந்துகிட்டு என்ன சிந்தனையில இருப்பானே தெரியல. நம்மலாம் எப்படி, நமக்கும் சண்டை பிரச்சனை எல்லாமே இருக்கு. அந்த வாசப்படியை தாண்டி உள்ள வரும்போதே என்ன செய்யறது தெரியுமா, எல்லாத்தையும் கலட்டி போ. நம்ம இன்னைக்கு கடையில நல்லா ஜாலியா பேசுறோம், வேலையை பாக்குறோம் தானே வர்றான். அவன் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறான்? வரமாட்டேங்குது. அப்படியே உனக்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனை, எனக்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனை. எப்படி ஹாயா அப்படி தட்டி விட்டுட்டு ஈன்னு சிரிச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமா இருக்கான். நம்ம நாளைக்கு என்ன சண்டை வரும்னு யோசிக்கணும்ல. அப்ப மெயின் சண்டைக்கு மெயின் காரணமே நான் நினைச்சா சண்டை வரணுமா? என்ன சண்டை வர போகுதா அப்படின்னு யோசிக்கிறேன். நல்ல வார்த்தையே வராதா? வரமாட்டேங்கிறே, நடக்கிறதெல்லாம் அப்படி நடக்குதா? வார்த்தை மட்டும் எப்படி நல்ல வார்த்தை வரும்? நம்மளும் வாயை ஒடுக்கணும். இங்க மாதிரியே அங்கேயும் பேசினா நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்றது. மணியக்கா, வந்துட்டேன். நீ என்னைக்காவது வாழ்க்கையில ஒரு நாளாவது சீக்கிரம் வந்திருக்கியா? நான் வந்துட்டேன்ல. எத்தனை மணிக்கு? மணி என்னது? 10:55. எத்தனை மணிக்கு வேலை டைம்? 10 மணி தானே. 50 இடத்துல 9 மணிக்கு வேலை வச்சுறாங்க. சரி பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணுமே, சமைக்கணுமே, கிளம்பி வரணுமேன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு தான் வர சொல்றேன். 10 to 6 தானே வைக்கிறான் கடை. ஆனா உனக்கு என்ன அதுக்கு அங்க பாரு, அவன் பஸ் ஏறி வாரியா கரெக்ட் டயத்துக்கு. ஆனா நீனு 2 வீடு தள்ளியா, எட்டி பார்த்தா தெரியும் வீடு. உனக்கு என்னைக்காவது நீனும் சரி, இந்த ஆனந்தி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க அடுத்த தெருவுலதான் இருக்காங்க. அவங்க அதை விட டெய்லி லேட்டு டெய்லி கத்தன. வேலை இருக்காக்கா,
நாங்களுக்கு எங்களுக்குலாம் வேலை இல்ல, பிரியாவுக்குலாம் வேலை இல்ல, இந்த பிள்ளைக்கெல்லாம் வேலை இல்ல. அவங்க எல்லாம் எப்படி வர்றாங்க? நடந்து வராங்க. வெட்டியா வர கேடு பிரியா. அவங்க எல்லாம் நீங்க 2 பேருமே லீவு. 2 லீவ் நான் லீவ்லாம் போடல. ஸ்கூலுக்கும் போகல. ஆமா. அப்ப என்ன பண்ண என்ன வரைக்கும்? நான் கடைக்கு போயிட்டு வந்தேன். எங்க கடைக்கு போனோம்? இப்ப கடைக்கு போன மாதிரி இல்ல, நைட்டி போட்டுருக்கா? கேளுமா நல்லா. என்னைக்கே ஒரு நாள் 2 பேரும் சீக்கிரம் வந்திருக்கீங்களா? சரி நாளையில இருந்து வரோம். எங்க அன்னைக்கு வா போவோம், நாளைக்கு வருவோம் சீக்கிரமா. கத்துறனே கொஞ்சமா சூடு சொரணை ஏதாவது இருக்கா? இல்லையே. அலைவ அடுத்த நாள் கரெக்ட்டா வரணும்னு என்னைக்கே நம்ம கடையில இப்படி நடந்துருக்கு. எந்த கல்ல விக்குது அதெல்லாம் சொல்லுங்க. நாங்க போய் கூறுக்க வேண்டாம். சரி போ. மணியக்காவில என்ன சமையல் இன்னைக்கு? மணியக்கா வீட்டுல மாங்காய் போட்ட சாம்பார். ஓகே. பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு. வெரி குட். அம்மா வீட்ல என்ன சமையல்? உமா கொடுத்த உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பொரியல். இவ்வளவுதான். நாங்க விரதமா இருக்கும்போது நீங்க நல்லா பட்டாணி குருமா, மாங்காய் போட்ட சாம்பார், இவளுக்கு திங்க மாட்டாங்க தைரியமா எடுத்துட்டு வர்றது. நெசமாவே அநியாயம் பண்றாங்க. நான் சொல்றேன். சொல்றோம் அவரக்காய் சாம்பார், மாங்காய் அவரக்காய் கத்தரிக்காய் எல்லாம் போட்ட சாம்பார் சாப்பிடுங்க எல்லாரும். யார் சமைச்சதா? நான் நீங்க மட்டும் தானே? அதாவது இந்த கூட்டு வந்து காலையில சப்பாத்திக்கு வச்சது நானு. சரி. இந்த சாம்பார் வந்து எங்க அம்மா. ஓகே. இந்த சோறு வந்து எங்க அம்மா. போதுமா? யாரு டீட்டெயிலா சொல்லிட்டாங்க. அது நானு. சரி. மேல வீடுனால சுட சுட சாப்பிடுறேன். நீங்க தூர வீடுனால ஆறி போய் சாப்பிடுறீங்க. அவ்வளவுதான். மணிக்கா என்ன வசந்தி அக்கா திண்ணியே இப்படி ஆகிட்டு இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, ஒரு கிளவி இந்த பக்கம் போச்சா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எந்திரிட்டு போச்சு. அதுக்கா? ஆமா, அது அது பாவம் ஏதோ இந்த வசதி இல்லாத அழுக்கு ஒட்டி இருக்குன்னு அலசுறாங்க. கொடுமை. அந்த காலத்துல எதிரி கூட நம்ம திண்ணையில வந்து இலப்பாரிட்டு போடணுட்டும்னு திண்ணை போட்டு வீடு கட்டினாங்க. இப்போ எப்படி தெரியுமா? ஏத்து வீட்டுக்காரங்க கூட வந்து உட்காரக்கூடாதுன்னு காம்பவுண்ட் சவர் போட்டு அதில் பெரிய கேட்டை போட்டு நல்லா எனி டைம் பூட்டுவேன். அவன் உள்ள நுழையும் போது திறப்பேன், அப்புறம் டக்குன்னு பூட்டிக்கிடுவேன். இதுதான் இந்த காலம். டீ காபி என்னம்மா வாங்கிட்டு வர சொல்லுங்கம்மா. லேட் ஆயிடுச்சு, 4 மணி ஆச்சு. இன்னைக்கு என்ன அண்ணனுக்கு பர்த்டே, சும்மா சிம்பிளா டீ காபியோட நிக்கிறீங்க. டெய்லி டீ காபி தான் வாங்குறோம். ஆரம்பிச்சிட்டாங்க. அது உங்க அண்ணன் எல்லாம் கேட்டா வந்தா எப்படி உங்ககிட்ட தான் கேட்க முடியும்? சரி என்ன வேணும் சொல்லுங்க, வாங்கி தரேன். நீங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் ஓகே. உங்க அண்ணனை கட்டுனதே பெருசு, நாங்க உங்களுக்கு கொடுத்ததே பெருசு முதல்ல. சரி வாங்கி தாரேன். என்ன வேணும்? பருத்தி பாலும் பணியாரம் வாங்கி தரவா? ஓகே ஓகே, போதும்ல? போதும் போதும். சரி நான் போய் வாங்கிட்டு வரேன். ஒன்று ஜிபே பண்ணி விடுங்க, இல்லைன்னா வந்து காசை கொடுங்கப்பா. 2500 இப்படி 4 பேர் நிப்பாட்டுனீங்கன்னா 10,000 ரூபா ஆயிடுச்சு. இப்படி இருந்தால் என் பொழப்ப எப்படிப்பா விடு? நாளைக்கு வரும்போது காசோட வாங்க. மணியக்கா என்னம்மா? துணி தைக்கிறது விற்கிறது வேலையா வச்சிருக்கோம். சரி, வேற நியூ பிசினஸ் பண்ணாக்கா. என்ன பிசினஸ் பண்ணலாம் சொல்லு. உனக்கு ஒரு ஐடியா இருந்தா சொல்லு, நல்லா இருந்தா பண்ணுவான். ஹோட்டல் வைப்போமா? வேணாம், மிஞ்சி போயிடும், சாப்பாடு வீணாக்கிறோம், அது பாவம், செய்யக்கூடாது. இட்லி தோசை மாவு வைக்கலாமா? அதுவா? இட்லி மாவு தோசை மாவா? அது சரி வராது, அது வேணாம், அதுல வேலை அதிகம். கருவாடு வீசி போயிரு, வேணாம் வீசும். பியூட்டிஷியனு ஒரு மூஞ்சிக்கு 4 மணி நேரம் அது மூஞ்சியை பார்த்து பெயிண்ட் அடிக்கணும், அது நமக்கு பொறுமை இருக்கா? இல்ல, அதனால அது வேணாம். வேற என்னதான் பண்ணணும்? முறுக்கு அதிரச மாவு. முறுக்கு அதிரச மாவு தூசி வரும் பெரியா, அது செட் ஆகுது நமக்கு, வேணாம். அப்ப என்னதான் பண்ணாலும் ஐடியா இருக்குங்க. அரைச்சமாவே அரைப்போம், துவைக்கிற துணியே துவைப்போம், பாக்குற தொழிலே நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, அதையே பாப்போம், விடு.